பார்த்து வருகிறோம். தேர்தலில் முறைகேடு செய்யும் அதிகாரிகளுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது போதாது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. மிக தீவிர பிரச்சினை என்பதால் முறைகேடு செய்யும் அதிகாரிகளுக்கான தண்டனை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எந்த வழக்கின் விசாரணையின் போது இந்த கருத்தினை நீதிமன்றம் கூறியிருக்கிறது? உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் விவிபேட்டினுடைய ஒப்புகை சீட்டுகளை சரிபார்ப்பது தொடர்பான அந்த வழக்கினுடைய விசாரணை இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கினுடைய விசாரணையின் பொழுது தேர்தல் நடத்தையின் பொழுதும் தேர்தல்கள் நடைபெறும் பொழுதும் விதிமுறைகளை மீறும் அதிகாரிகளுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது போதுமானதாக இல்லை என்ற ஒரு கருத்தை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக முறைகேடுகள் என்பது எந்த துறைகளிலும் சரி, யாரிடமும் சரி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு அதிகாரிகளை முறைகேட்டில் ஈடுபடும் பட்சத்தில் அவர்களுக்கான தண்டனை என்பது கடுமையாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவிஎம் எந்திரத்தில் பதியப்படும் வாக்குகள் விவிபேட்டிலுடன் ஒப்பிடும் பொழுது அந்த எண்ணிக்கை என்பது முறையானதாக இல்லை, முரண்பாடுகள் பல்வேறு இருக்கின்றன என்பது தொடர்பான பல்வேறு வாதங்களை மனுதாரர்கள் தரப்பானது இன்று முன்வைத்த நிலையில் தேர்தல் ஆணையத்தினுடைய கூடுதல் செயலரை நேரில் அழைத்து அவரிடமிருந்து விளக்கங்களை தற்போது நீதிமன்றமானது கேட்டு தெரிந்து கொண்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த விவிபேட் மற்றும் இவிஎம் எந்திரங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அதில் முறைகேடுகள் சாத்தியமானதா என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு முன்வைத்து வருகிறது. அந்த சமயத்தின் பொழுதுதான் இந்த விவிபேட்டினுடைய ஒப்புகை சீட்டுகளை எண்ணும் முறையாக இருக்கட்டும், அதே சமயம் இவிஎம்களில் அந்த தேர்தலுடைய அதாவது கட்சிகளுடைய சின்னங்களுக்கு எந்த பட்டனை பொருத்துவது என்பது தொடர்பான விவகாரமாக இருக்கட்டும், இந்த 2 விவகாரங்களும் அதிகாரிகளுக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கிறது, அவர்கள் முறைகேட்டில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை தான் நீதிமன்றமானது எழுப்பியிருக்கிறது. மேலும் அந்த இவிஎம் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கும் இந்த சின்னங்களுடைய பட்டன்களை பொருத்துவதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா, அவர்களுக்கு அந்த தரவுகள் தெரிந்திருக்குமா என்பது தொடர்பான ஒரு கேள்விகளையும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றமானது முன்வைத்திருந்தது. அவ்வாறு வாதங்களை முன்வைத்து வரும் பொழுதுதான் நீதிபதிகள் இந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் சட்டத்தினுடைய கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும், அவ்வாறு விதிமுறைகளை மீற செயல்படும் பட்சத்தில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த ஒரு கருத்தை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தற்பொழுது விசாரணையின் பொழுது முன்வைத்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.